Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற பஞ்சுவேஷன் மார்க்ஸை எப்படி நம்ம பைத்தான் கோட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றது, அதுக்கு எந்த மாதிரி கோட் எழுதணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்க. ஸோ தட் நம்ம ஃபர்தராக பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை நம்ம எப்படி வைல் லூப் யூஸ் பண்ணி பைத்தான் மூலமாக நம்ம அதை கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம சப்போஸ் இப்போ நம்ம ஒரு நம்பர் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா லைக் 1 2 3 4ங்கிற நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா டோட்டல் டிஜிட்ஸை இந்த இடத்துல நம்மளுக்கு கவுண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட், இது செகண்ட் டிஜிட், இது தேர்ட் டிஜிட், இது வந்து ஃபோர்த் டிஜிட். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பரில் டோட்டலாக 4 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ இதுவே இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 563 ஒரு நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் டோட்டலாக நம்மக்கிட்ட 3 டிஜிட்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டிஜிட், இது செகண்ட் டிஜிட், இது வந்து தேர்ட் டிஜிட். ஸோ உங்களோட நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பருக்கு உங்ககிட்ட டோட்டலாக 3 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வரணும். ஸோ இதுதான் ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம பைத்தானில் நம்ம கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 டிஜிட்ஸ் இருக்குன்னு எனக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வந்திருக்கு. ஸோ 1 2 3 4ங்கிற நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது 4ங்கிற அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த கோட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு நான் வந்து டிஜிட்டை கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பர்ஸை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ங்கிற நம்பருக்கு நான் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4 அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கேன். செகண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ அதோட வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்ட்டு நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வைல் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நம்ம நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் போகும்போதே நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆகிட்டு வைல் லூப்பை விட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த கேஸில் நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது 1 2 3 4 இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0 தான். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா வைல் லூப்புக்கு உள்ளே வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து என்டர் ஆகும். ஸோ உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம் ஃப்ளோர் டிவிஷன் 10 அப்படின்ட்டு நம்ம ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது 1 2 3 4ங்கிற நம்பருக்கு நீ வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணிட்டு உனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, இந்த ஆன்சரை எடுத்துகிட்டு போய் நீ திரும்ப நம்மளுங்கிற வேரியபிளில் போய் சேவ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ நார்மல் டிவிஷன் தான் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நார்மலாக பைத்தானில் நம்ம டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா இன்டீஜர் நம்பரை டிவிஷன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃப்ளோட்டில் தான் வரும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த ஃப்ளோர் டிவிஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்டீஜர் பார்ட் மட்டும் நம்ம வாங்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இன்னும் கிளியராக புரியறதுக்காக நம்ம இங்கேயே வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 டிவைடட் பை நான் வந்து 10 கொடுத்துட்டு இந்த செல்லை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 123.4 அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இதுவே இந்த இடத்துல நான் ஃப்ளோர் டிவிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 1 2 3 4 டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன், சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நார்மல் டிவிஷன். டிவைட் 10 கொடுத்து நான் இப்போ என்னோட கோடை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெறும் இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளோர் டிவிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இன்டீஜர் பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளோர் டிவிஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அதாவது 1 2 3 4 டிவைடட் பை 10 பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் 1 2 3ன்னு இருக்கும். ஸோ இப்போ எப்படி இது ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா
ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 2 3 4 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட வேல்யூ நம்ம அசைன் பண்ணிடணும். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் நடந்ததுக்கப்புறம், அதாவது இந்த லைன் ஆஃப் கோட் நடந்ததுக்கப்புறம் நம்மளோட வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 அப்படின்ட்டு மாறிடும். மாறினதுக்கு அப்புறமேட்டு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு நம்ம ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்ட்டில் ஆல்ரெடி 0 இருக்கா. ஸோ 0 + 1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு மாறிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ கவுண்டோட வேல்யூ வந்துட்டு 0 + 1 வந்துட்டு நம்மளுக்கு வந்து 1ன்ட்டு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து திரும்ப இந்த வைல் லூப்குள்ளேயே போகும். வைல் லூப்குள்ளே போயிட்டு திரும்ப நம்மளோட வேல்யூ செக் பண்ணும். நம்மள என்ன இருக்குது அப்படின்னா 1 2 3ங்கிற நம்பர் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. ஸோ சேம் 1 2 3 நாட் ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். 1 2 3 நாட் ஈக்குவல்ஸ் டு 0 தான். ஸோ உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு 1 2 3 ஃப்ளோர் டிவிஷன் 10 வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 1 2 3 ஃப்ளோர் டிவிஷன் 10 வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது 10ஓட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 1 2 3 ஃப்ளோர் டிவிஷன் 10 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்துட்டு 12ன்னு வரும். இதோட அவுட்புட் வந்து நமக்கு 12. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த நம்மோட வேல்யூ என்னவா ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ திரும்ப கவுண்ட்டுக்கு வரும். கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட கவுண்ட்ல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 + 1 நடந்து நம்மளுக்கு வந்து 2ங்கிற வேல்யூ வந்து இந்த இடத்துல சேவ் ஆயிடும். ஸோ திரும்ப வந்து மறுபடியும் ஃபார் லுக்குள்ளே போகும். ஃபார் லுக்குள்ளே போகும்போது நம் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0 செக் பண்ணும். நம்மள என்ன இருக்குது அப்படின்னா 12ன்னு இருக்குது. ஸோ 12 நாட் ஈக்குவல்ஸ் டு 0 தான். ஸோ உள்ளே வரும். திரும்ப 12 ஃப்ளோர் டிவிஷன் 10 வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ 12 ஃப்ளோர் டிவிஷன் 10 பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 12 ஃப்ளோர் டிவிஷன் 10 பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 1ன்னு வரும். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் எப்படி மாறும் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ கவுண்ட்டில் ஆல்ரெடி நம்ம கிட்ட 2ன்னு இருக்குது. ஸோ 2ம் ஒரு 1ம் ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 3ன்னு ஆட் ஆகும். ஸோ திரும்ப என்ன நடக்கும்னா இது திரும்ப மேலே போகும். நம் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0 செக் பண்ணும். நம்மள என்ன இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ 1 இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0 தான். ஸோ இப்போ அடுத்த லைனுக்கு வரும். நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம் ஃப்ளோர் டிவிஷன் 10ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட வேல்யூ வந்து 1 ஃப்ளோர் டிவிஷன் 10 பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ அடுத்து 1 ஃப்ளோர் டிவிஷன் 10 பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு திரும்ப அடுத்து அப்டேட் ஆகும். ஸோ நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்தது 0 இல்லையா. ஸோ நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1 பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 + 1 ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 4ன்னு ஆன்சர் வரும். ஸோ 4ன்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப இது வந்து வைல் லூப்பில் போகும். நம் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பார்க்கும். நம்மள இருக்கிற ஆன்சரே நம்மளுக்கு வேல்யூவே நம்மளுக்கு வந்து 0 தான். இந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறதுனால வைல் லூப்பை விட்டு அது வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் இருக்க ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோடை அது வந்து ரன் பண்ணும். ஸோ ரிமைனிங் நம்ம என்ன கோட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். டோட்டல் டிஜிட் இன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு கவுண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ கவுண்ட்டில் நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது கவுண்ட்டில் 4ன்னு இருக்குது. ஸோ டோட்டல் டிஜிட்ஸ் வந்து 4ன்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நார்மலாக நாம் வந்துட்டு ஒரு நம்பரை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 126 டிவைட் பை 10 இருக்குது அப்படின்னா இதை சிம்பிளாக நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிஜிட் இருக்குது அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நார்மல் இது பண்ணுவோம். நம்ம என்ன சிம்பிளாக இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டே வரும். எலிமினேட் பண்ண ஒவ்வொரு வேல்யூவாக இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 இருக்குது. அதை ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ணும்போது 1 2 3 இருக்குது. அதாவது ஒரு நம்பரை இது வந்து எலிமினேட் பண்ணியிருக்கு. செஞ்சதுக்கப்புறம் கவுண்ட் வேல்யூ 1ன்னு வச்சுக்கிச்சு. அதாவது ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப 123 நம்ம வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். 10ஆல் டிவைட் பண்ணும்போது இன்டிஜர் பார்ட் மட்டும் எடுக்கும்போது இந்த 3ங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆகும். இந்த ஒரு நம்பர் எலிமினேட் ஆகிறதுனால ஒரு வேல்யூவை நம்ம வந்து கவுண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திரும்ப 12 வந்து டிவைட் பண்ணுறோம். 2 எலிமினேட் ஆகுது. 2 எலிமினேட் ஆகிறதுனால கவுண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 வந்து நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல 1 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ இந்த நம்பர் நமக்கு எலிமினேட் ஆகிடும். எலிமினேட் ஆகிறதுனால திரும்ப ஒரு வேல்யூவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு 4. ஸோ நார்மலாக பைத்தான் கோடில் எந்த ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸுமே இல்லாமல் கோடு மூலமாக ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரில் எத்தனை டிஜிட் இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கோடு யூஸ் பண்ணி தான் நாம் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்.
ஸோ இந்த கோடே இன்னும் நம்ம ஈஸியாக கூட நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் யூஸிங் பில்ட்-இன் மெத்தட்ஸ். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது எப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சே 1 2 3 4னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தரேன் அப்படின்னா len ஆஃப் str ஆஃப் num கொடுத்துட்டு இப்போ என்னோட கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து 4ங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பரோட லென்த் என்ன அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். லென்த் வந்து 4 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த கோட் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பில்ட்-இன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ பைத்தானில் நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இந்த லென்த் மெத்தட். ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஒரு இன்டீஜர் நம்பர் 1 2 3 4ங்கிற ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதோட லென்த் என்ன அப்படின்னு நம்ம பைத்தான் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அதால் சொல்ல முடியாது. பிகாஸ் லென்னுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா மட்டும்தான் அதோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும் பைத்தானில். ஸோ அதனால இந்த மாதிரி நம்மளால் ஒரு நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டு நம்மளால் லென்த்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டீஜரில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1 2 3 4ங்கிறது இப்போ நம்மக்கிட்ட இன்டீஜராக இருக்குது. இந்த இன்டீஜரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸோ ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த str மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4ங்கிறது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ எனிதிங் வித்தின் டபுள் கோட்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றினதுக்கப்புறம் இதோட லென்த் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா பில்ட்-இன் மெத்தட் ஸ்ட்ரிங்கில் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிட்டு இதில் டோட்டலாக உங்ககிட்ட 4 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதோட லென்த்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 4ங்கிற அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன் இன்டீஜரில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கூட ரன் பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் லென்த் ஆஃப் நம்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வராது, எனக்கு எரர் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன எரர் சொல்லியிருக்குன்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட் டைப் இன்ட் ஹேஷ் நோ லென்த் மெத்தட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த எரரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற இன்டீஜர் வேல்யூக்கு லென்னுங்கிற மெத்தட் வந்து இந்த லென்னுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுது. விச் மீன்ஸ் இன்டீஜர் நம்பர்ஸில் நம்மளால் லென்த்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நாம் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம லென்த் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நாம் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு எத்தனை டிஜிட்ஸ் அந்த நம்பரில் இருக்குனுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ பில்ட்-இன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். பட் ஷார்ட்கட்ஸை விட என்றைக்குமே எப்படி நம்ம கோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கான்செப்டுவலாக நம்மளுக்கு வந்து தெரியணும் எந்த மாதிரி பேக்ரவுண்டில் எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஸோ அது தெரியறதுக்காக தான் இந்த கோட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பில்ட்-இன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோட் தான் நம்ம வந்துட்டு போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கோட் பின்னாடி இருக்க லாஜிக் வந்து ரொம்பவே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்டும் எந்த டவுட்டும் இல்லாமல் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஹாப்பி லேர்னிங். பை.